ப்ரெக்னன்சி டைமில் நம்ம வீட்டில் இருக்கவங்களோ நம்ம சுற்றி இருக்கவங்களோ நிறைய மித் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலி அதுக்கு ப்ராப்பரான ரீசன் என்ன அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்களேன். அவங்களுக்குமே ஐடியா இருக்காது. அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்னவாக இருக்கும்னா, எனக்கு எங்கள் அம்மா இதை தான் சொன்னாங்க, அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன், அதனால தான் நீயும் நல்லா பிறந்த, அதை தான் உன் பிள்ளைக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்க எனக்கு சொன்ன ஒரு 3 கிரேசியஸ்ட் மித்தை பற்றியும் அதோட ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னன்சி டைமில் பிளாக்காக இருக்க ஃபுட்டு சாப்பிட்டா பேபியோட ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா பேபி ஃபேஸில் அந்த மங்கு அந்த மாதிரி ஏதாவது ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ஒரு மித்து தான். இதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் எதுவுமே கிடையாது. பேபியோட கலர் அம்மா அப்பாவோட டிஎன்ஏ பொறுத்து தான் இருக்கும். ஸோ இதை நம்ப வேண்டாம். இது ஒரு கிரேசியஸ்ட் மித்து தான். அம்மாவோட பெல்லியை வச்சு பேபியோட ஜெண்டரை டிசைட் பண்ணுவாங்க. அம்மாவோட வயிறு லோவாக அப்படி குட்டியாக இருந்துச்சுன்னா பாய் பேபி, பெல்லி கொஞ்சம் ரவுண்டாக பெருசாக இருந்தால் கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ஒரு மித்து தான். ஆக்சுவல் ட்ரூத் என்னென்னா, பேபியோட பொசிஷன் வச்சு தான் நம்மளோட பெல்லியோட ஷேப்பே டிசைட் ஆகும். ஸோ இதை வச்சுலாம் பேபியோட ஜெண்டரை ரிவீல் பண்ண முடியாது. இது ஒரு மித்து தான். நம்ம அரிசி சாப்பிட்டோன்னா பேபி மேலே பேபி பிறக்கும்போது ஒயிட் பேச்சஸ் நிறைய இருக்கும். அது சுரண்டி தான் எடுப்பாங்க. அது பேபிக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பேபி பிறக்கும்போது நார்மலாகவே பேபி மேலே இந்த ஒயிட் க்ரீமி லேயர் இருக்கும். இது நார்மலான ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் தான். டெலிவரிக்கு அப்புறம் நார்மலாக பேபியை க்ளீன் பண்ணும்போது இது தானாகவே சரியாயிடும். இன்னுமே நிறைய மித் இருக்குது. அது நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன மித் சொல்லி உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.